சேனல் சர்வி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். நாங்களும் இந்த வீடியோவில் டெய்லி ஈஸியாக ஃபாலோ பண்ணி மாதத்தில் 5லேருந்து 6 கிலோ குறைக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாங்க இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால முடியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால எல்லாமே முடியும். நம்ம நினைக்கிற வரைக்கும் தான் அது முடியாததாக இருக்கும். நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த விஷயங்களை பண்ண முடியும். நீங்கள் ஒரு முடிவோடு இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சாதிக்க முடியும். வாங்க இப்போ அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு விஷயம் சர்ச் பண்ணுவீங்க. யூடியூப்பில், கூகுளில், அது இதுலன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐ செக் பண்ணணும், நம்ம வெயிட்டுக்கு எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும், அதுக்கு அதிகமாக பண்ணணும் நம்ம வெயிட் போட்டுருவோம். கேலரி கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம சாப்பிட்ற பொருளை கவுண்ட் பண்ணணும், என்னென்னலாம் சாப்பிடணுன்ட்டு அதை பார்த்து தான் நம்ம சாப்பிடணுன்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு புரியும், அதை ஃபாலோ பண்ண முடியும், ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு புரியாது. இதெல்லாம் போட்டு நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் குழந்தை வச்சுருப்பீங்க, தூங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது அதெல்லாம் போட்டு ஆப்பில் போட்டு பார்க்குறதுக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து பசியில் இருப்போம். அப்போ அதை போட்டு பார்க்க முடியாமல் நான்லாம் வந்து நிறைய டைம் பசியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஆப்லலாம் போய் பார்த்துருக்கோம். நான் டக்குன்னு சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ஈஸியான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தட்டு, அதுக்கப்புறம் பவுல், இது ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் கொண்டு வந்திருக்கேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ். இது ரொம்ப ஸ்மாலும் கிடையாது, ரொம்ப பிக் சைஸும் கிடையாது. இது ஒரு அளவான மீடியம் பவுலு. இந்த தட்டு ஸ்மால் தட்டு. நம்ம நார்மலாகவே இதை விட கொஞ்சம் பெரிய தட்டில் தான் சாப்பிடுவோம் இல்லையா? இது வந்து குடமுடி கிடையாது, அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த மாதிரி தட்டை சின்னதாக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுலில் இதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து நான் உங்களுக்கு பெரிய தட்டில் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவுலில் பெரிய தட்டில் ஒரு கப்பு ரைஸு, இதே பவுலில் ஒரு கப்பு வெஜிடபிள், இதே கப்பில் ஒரு கப் சாம்பார் வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம குறையா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதே இந்த தட்டில் போட்டிங்க அப்படின்னா இதில் போடும்போது உங்களுக்கு நிறைஞ்சிரும், ஃபுல்லாகிடும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு மேலே இது இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு தட்டை ஸ்மால் ஆக்கிடுங்க. பவுலையும் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மால் எடுக்காதீங்க, ரொம்ப பிக் எடுக்காதீங்க. வெஜிடபிள்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பவுலும் பிளேட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதை போயிட்டு ஆப்லலாம் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 4 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 ஆக்கிக்கோங்க. 3 சாப்பிட்றவங்க 2 சாப்பிடுங்க. 2 தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க ஒரு தோசையோட சேர்த்து கொஞ்சம் பொரியல், அப்புறம் வந்து சுண்டல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பச்சைப்பயிறு குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம நம்பர்ஸாக கால்குலேட் பண்ணலாம். இவ்வளோதான். இதை போயிட்டு நம்ம பெரிய அளவுக்கு ஆப்பில் போட்டு கால்குலேட் பண்ண தேவையே இல்லை. கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிட முடியாது. சாப்பாடை ரொம்ப குறைச்சி வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அது நிரந்தரமாகவும் இருக்காது, நம்மளுக்கு பசி இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான். தண்ணி வந்து நம்ம மேக்ஸிமம் 3 லிட்டருக்கு அதிகமாக தான் குடிக்கணும், 3 லிட்டருக்கு கம்மியாக குடிக்கக்கூடாது. இந்த சம்மர் டைமில் நம்மளால் ஹாட் வாட்டர் குடிக்கக்கூடாது. ஆனால் ஹாட் வாட்டர் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டு. எந்த அளவுக்கு உங்களால் ஹாட் வாட்டர் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை இந்த சம்மர் டைமில் என்னால் குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பெரிய கிளாஸில் ஹாட் வாட்டர் குடிங்க. கம்பல்சரியாக அதை வச்சுக்கோங்க. 3 நேரமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் குடிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு செம்பு தண்ணி குடிச்சுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்காதீங்க. இது வந்து உங்கள் தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வயிறு ஃபுல்லாகிடும். உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் அளவாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹாட் வாட்டர் குடிங்க. அதுக்கு இடையில சாப்பிட்ட 3வது டிப்ஸ் வந்து ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா அவுட் சைட் ஃபுட்டு தான் நான் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறேன். அதை வந்து எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது. நானுமே வந்து என்னால் கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. நானும் நல்லா சாப்பிட்ற ஆள் அப்படின்றதுனால
நான் வந்து ஜங்க் ஃபுட் எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இது என்னால் முடியவே இல்லை, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சீட் டே ஒன்று எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ ஒரு சண்டே வருது அப்படின்னா நீங்கள் பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுறீங்கன்னா கூட தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக டயட்டில் இருந்துட்டு இன்றைக்கி சீட் டே, அதனால் நான் நல்லா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பிரியாணி, ஐஸ்கிரீமு, ஹல்வா, லட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் இருந்த அந்த டயட்டுக்கு பிரயோஜனமே இருக்காது. சீட்டு எப்படி பிரியாணி சாப்பிட்றோன்றதை சொல்கிற கேளுங்க. சிக்கன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, எக் எடுத்துக்கோங்க, தயிர் ரைத்தா அதிகமாக எடுத்துக்கோங்க, ரைஸை கம்மியாக ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மெதுவாக உட்காந்து அதை ருசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இது வந்து பிரியாணி எது எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ லைட்டாக உங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது, நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் போது நீங்கள் அதை அளவாக கம்மியாக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் வெயிட் லாஸை ஸ்பாயில் பண்ணாது. கண்டிப்பாக இந்த மாதிரி சீட் டே வந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். டெம்டிங் நம்மளுக்கு ஆக தான் செய்யும், அதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதையும் மீறி ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கம்மியாக சாப்பிட்றது, லைட்டாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் பட் வந்து இந்த வெயிட் லாஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x6. 6 மணிக்கு நீங்கள் ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 6க்குள்ளே நீங்கள் உங்களோட டின்னரை முடிச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா பிளாக் காஃபி, க்ரீன் டீ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், காலையில் 6 மணிக்கு நான் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே முடிச்சிருங்க. டின்னர் முதற்கொண்டு 6 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி மட்டும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே எடுத்துக்காதீங்க. இந்த முறை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்கள் 9 o'clock தான் நான் என்னோட ஈட்டிங் விண்டோவை ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் 9 to ஈவினிங் 7 வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்கிறதுக்கு அப்போ ஃபுல்லாகவே தண்ணி குடிச்சுக்கோங்க. நிறைய பசிக்கிறப்பெல்லாம் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட வந்து நிறைய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் இருந்திருக்கேன். 12x8, 11x7 இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். பட் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். லோ கேலரி ஃபுட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு கேலரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றதுனால நம்மளுக்கு வெயிட் அதிகமாக போட வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் லோ கேலரி, அதாவது கம்மியான கேலரியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அந்த அளவுக்கு போடாது, கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்க எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அது எதுவாக வேணாலும் இருந்தால், ஒரு வேளை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நடந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கடைக்கு போகிறீங்கன்னா நடந்து கடைக்கு போயிட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் வெயிட் குறைச்சது வந்து வீட்டுக்குள்ளேயே நடந்து தான் வெயிட் குறைச்சனேவும், வெளியே கூட நான் வாக்கிங்னு போனது கிடையாது பெரிய அளவுக்கு. வீட்டுக்குள்ளேயே சின்ன ஸ்பேஸ் தான், இந்த வீடு கூட கொஞ்சம் பெருசு, எங்களோட பழைய வீடு ரொம்ப சின்ன வீடு, அதுக்குள்ளேயே வந்து எந்த அளவுக்கு என்னால் நடக்க முடியுமோ நடந்துக்கிட்டே இருப்பேன். ஆப் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவேன். கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு அந்த ஃபோன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடக்கிற ஸ்டெப்பை வந்து அது கால்குலேட் பண்ணும். அந்த மாதிரி நான் கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பேன். அந்த ஸ்டெப்ஸை பார்க்கும்போது 2000 தான் நடந்துக்கோமா, இன்னொரு 1000 நடக்கணும், இன்னொரு 1000 நடக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணிக்குவேன் நானே. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு இந்த ஈஸியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்தில் 5லேருந்து 6 கிலோ குறையிறதுக்கு நான் கேரண்டி. வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கடின உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக என்றைக்குமே கிடைக்கும். உங்கள் கஷ்டத்துக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.